திமுக காங்கிரஸோட கூட்டணி பலமாக தான் இருக்கா அப்படின்னு இன்னும் கூட கேள்வி தான் எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்காகவும் அந்த சீட் ஷேரிங்லாம் பேசுறதுக்காகவும் ஒரு ஐவர் குழு வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து அமைச்சது. அதாவது தாவேக்காவோட காங்கிரஸ் போயிடும், திமுகவோட ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது காங்கிரஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து எம்எல்ஏ சீட்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒழுங்காக வாய்ப்புகளை அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. திமுக வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை உரிய அங்கீகாரத்தோடு நடத்த மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட குரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளே எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே இருக்கிறது, 67 ஆட்சி போனது, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாகவே வரல, காமராஜர் ஆட்சி திரும்ப எப்போ தான் அமைக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் கேட்டு வந்து தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில் தான் 2026 தேர்தல் தான் நமக்கு சரியான நேரம், அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்காங்க, மறுபக்கம் அதிமுக கூட்டணி, அங்கே வந்து பாஜகவோட இருக்காங்க. அது வந்து ஒரு பலமிக்க ஒரு கூட்டணி மாதிரி தெரில. ஏன்னா பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் தான் பாஜக அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. மறுபக்கம் விஜய் இருக்கார் அப்படின்னும் போது நமக்கு திமுகவோட ஒரு பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தலும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா 2011 தேர்தலில் கம்பேர் பண்ணோன்னா குறைந்த சீட்டில் நின்னோம், 16 தேர்தலில் 63 நின்னோம், அதுக்கடுத்து 41 நின்று இப்போ 25 வந்து நிற்கிறோம். அதனால் நம்ம போக போக தேய்மானம் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம எப்போ அதிகமான சீட்டுகளை வென்று கூட்டணியில் பங்கேற்று இல்லை அமைச்சரவை நமக்கு அங்கீகாரம் கொடுத்து நம்ம எப்போ ஆட்சிக்கு வர்றது, இதெல்லாம் நம்ம கண்ணு கெட்டி தூரம் வர தெரியவே இல்லையா அப்படின்னா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 கோரிக்கைகளை வந்து திமுக கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது திமுகவும் நம்ம கண்டிப்பாக காங்கிரஸ் தேவை, ஏன்னா ஒரு வின்னிங் பர்செப்ஷன் உள்ள ஒரு கட்சி, ஒரு 2017 ஒரே கூட்டணி மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம குதிரை வந்து கண்டிப்பாக பந்தி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கு. 2026 இந்த கூட்டணி ஒருவேளை உடஞ்சி ஒரு கட்சியோ 2 கட்சியோ போய் தாவேக்கால சேர்ந்தோம்னா அந்த வெற்றி பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு உடஞ்சிரும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போய் சேர்ந்துருச்சுன்னா ஒரு கூட்டணி விவகாரம் மாறுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவோட தூதுவர்கள் சில பேர் கூட போயிட்டு காங்கிரஸ் தலைமையில்கிட்ட கேட்டு அந்த குழு அப்படிங்கிறத சீக்கிரம் அமைக்க சொன்னாங்க. அந்த வகையில் தான் அந்த ஐவர் கொண்ட குழுவும் காங்கிரஸ் தலைமை அமைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட என்னென்ன கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கலாக வெளியே இருக்குது. அதாவது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் வரலும் திமுக கிட்ட கேட்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. 70 சீட்டுகளா அப்படின்னு திமுகவும் சில பேர் மூத்த அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க, இல்லை என்ன இவ்வளோ கேட்குறாங்களே இதோடு கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி 63 தொகுதிகளை போட்டிட்டு 5 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம 70 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் தான் தமிழ்நாடோட காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், ஏன்னா திமுக வந்து காங்கிரஸோடைய ஒரு ஹெல்ப் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்படிங்கும்போது எங்களுடைய நேரத்துக்கு தகுந்த போல தான் இப்போ கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி கிரீஷ் ஜோடங்கர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ திமுக கிட்ட காங்கிரஸ் வந்து 70 தொகுதிகள் கிட்ட கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கேட்குது. மறுபக்கம் தாவேகா தலைவர் விஜய் இருக்காரு, அவர் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு வலையை ஒன்று விரிச்சிருக்காரு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எல்லா கட்சிகளுமே திமுக கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக கேட்குறாங்க அப்படிங்கிறதும் திமுகவுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, சரி ஓகே, இந்த எலெக்ஷனில் எல்லாத்தையும் கேட்குறது தான், ஆனால் தமிழ்நாட்டில் இது வந்து நடைமுறையாக இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவும் எப்படியும் அவங்கள சரி கட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் தலைமை என்ன நினச்சது அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகி எத்தனை சீட்டுகள் அப்படிங்கிறது முடிவாயிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் முன்கூட்டியே அந்த ஐவர் குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ஆனால் திமுக அதுக்கு பிடி கொடுக்காம முதல்ல நம்ம கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு அப்புறமா போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்தில் எத்தனை சீட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா சமீபத்திய ஒரு உதாரணமாக பீகார் எலெக்ஷனை நம்ம சொல்லலாம். 243 தொகுதிகளில் அவங்க கூட்டணி அமைச்சு ஆர்ஜேடியோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இருந்து பிரச்சாரம் பண்ணார். அது ஒரு பெரிய மைலேஜாக தான் பார்க்கப்பட்டது. பீகார் எலெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கிற நிலைமையில கூட அங்கே வந்து தொகுதி உடன்பாடுகளில் வந்த சிக்கல் காரணமாக ஒரு 11 தொகுதியில் வந்து பிரிஞ்சு போட்டிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை போட்டாங்க, அதே இடத்துல ஆர்ஜேடி வேறு வேட்பாளரை போடுறாங்க, இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள் அதே வேட்பாளர்கள் அதே தொகுதியில் போடுறாங்க. அப்படின்னும் போது ஒரு கூட்டணி பங்கீடு அப்படிங்கிறது சரியாக இல்லை. என்னதான் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணாலும், என்னதான் நம்ம கூட்டணிக்கு வந்து ஒரு வெற்றி பிம்பம் இருந்தாலும் அந்த இடத்துல சீட் ஷேரிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால் நீங்கள் முதல்ல எங்களுக்கு சீட்டை கொடுத்துருங்க, அப்புறமா நம்ம வந்து பரப்புரைக்கு போகலாம், அப்போ வந்து எங்களுக்கு தெளிவாக இருக்கும்,
நம்ம வந்து எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கிளியர் கட் இமேஜ் கிடைச்சதுன்னா நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வோம் அப்படிங்கிறது காங்கிரஸோடைய ஒரு வாசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதன் மூலியமாக தான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வந்து ரெடி பண்ண முடியும், எங்களோட தேர்தல் அறிக்கை வந்து நாங்கள் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவங்க கர்நாடகா எலெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. கர்நாடகாவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 5 முக்கிய வாக்குறுதிகள் கொடுத்து தான் காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் வின் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா அந்த 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற அந்த வாக்குறுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஹீரோ போல் அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது கர்நாடக எலெக்ஷனில் செயல்பட்டது. அந்த தேர்தல் வாக்குறுதியை வச்சு தான் காங்கிரஸும் கர்நாடகாவில் முக்கியமான நேரத்தில் வந்து ஆட்சி பிடிச்சாங்க. அதாவது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தால் கூட தேர்தல் வாக்குறுதிகளில் ரொம்ப கவனம் செலுத்தி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எந்த இடத்துலலாம் நம்ம சரி பண்ணணும், அந்த பே 40 CM அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் அங்கே ட்ரெண்ட் செய்யப்பட்டு அங்கே ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த இடத்துல வந்து கர்நாடக எலெக்ஷனில் அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுத்து ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது தான் நீங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கே இல்லை அப்படின்னும் போது நாங்கள் எப்படி எங்களோட மக்களுக்கு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நாங்கள் செய்ய முடியும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய முடியும், அந்த செய்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவோம். ஸோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 70 சீட்டுகள் வேணும், அது மட்டும் இல்லாமல் கூட்டணி விவகாரங்களை சீக்கிரம் முடிவு பண்ணி எங்களுக்கு என்னென்ன சீட் அப்படிங்கிறத முதலே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து திமுக தலைமைக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இத்தனை நாட்களில் வந்து திமுகவோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள் கூட தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து சீட் ஷேரிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து இத்தனை நாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற அதே நடைமுறை தான். ஒரு நாள் கூட எல்லா கூட்டணி கட்சிகளும் மாறும் அப்படின்னு தமிழக அரசியலில் சொல்லுவாங்க. ஸோ தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது அப்படிங்கிற நிலமையில் வந்து காங்கிரஸ் இத்தனை அழுத்தங்களை வந்து திமுக கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறதுனால திமுக தலைமை வந்து இது எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ளஸ் காங்கிரஸ்க்கு வந்து இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை திமுக வந்து அவங்களோட தேர்தல் அவங்களோட அழுத்தங்களுக்கு வந்து அடிப்படையில் இல்லை அவங்களோட கோரிக்கையில் வந்து செவிமடுத்து கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு தாவேக்கா அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. விஜயும் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு ஒரு கேரண்டீடாக இருக்கார் அப்படின்னும் போது திமுக வந்து இது எப்படி சரி பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்துறாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அதாவது ராகுல் காந்திக்கு வலதுகரம் போல் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்துருக்காரு, அதுவும் 2 முறை சென்னையில் சந்திச்சார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்த நேரம் அவர் மேலே எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக பார்க்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் கிரீஷ் ஜோடங்கர் சொன்ன அந்த கருத்தை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக தலைமைக்கு காங்கிரஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்ணோம், அதுக்கு வந்து எப்படியாச்சும் திமுக தலைமையை அடிப்படையை வச்சிடணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த விவகாரத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி செயல்பட போகுது, அந்த சீட் ஷேரிங்லாம் ஒத்து வருமா இல்லையா, அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்களே அது வந்து சரி வருமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.